குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அமாவாசையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அமாவாசையில் தான் பிறந்தீங்களாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் நீங்கள் வந்து அமாவாசைக்கு அமாவாசைக்கு முதல் நாள் பிறந்திருக்கலாம், அமாவாசையில் பிறந்திருக்கலாம், ஏன்னா 2.25 நாள் சந்திரன் வந்து அந்த வீட்டிலே இருப்பார். அந்த 2.25 நாளுக்குள்ளே பிறந்திருந்தா சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருந்தால் அமாவாசையில் பிறந்திருக்கலாம், ஒரு அரை நாள் முன்ன பின்ன பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தாலும் அந்த அமாவாசை யோகத்தை தான் கொடுக்கும். இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, அமாவாசைங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இருட்டில் இருக்கிற மாதிரி, இருட்டாக இருக்கிற மாதிரி, சந்திரன் வந்து இருட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த அமாவாசையில் பிறந்தவங்கள வந்து முன்னுக்கு வர்றதுக்கே விடாது, இள வயசுலேருந்து கஷ்டத்தையே கொடுக்கும். அதே வந்து சுப கிரகத்தின் தொடர்பு இருந்தால் அந்த சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா அப்பா அம்மா சம்பாரிச்சது இருக்கும். குரு பார்வையோ அல்லது சுக்கிரநாதரோட தொடர்பில் இருந்தாலோ இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு பலனையும் நடக்கும். அப்படி இல்லை, சுக்கிரன் தொடர்பும் இல்லை, குருவின் தொடர்பும் அந்த சூரிய சந்திரர் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னா, பாவகிரகத்தின் தொடர்பு இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இள வயசுலேருந்து வந்து அதிகமான கஷ்டத்தையே ஏதோ அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான கூலி வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அமாவாசை யோகம் வந்து கொடுக்கும். ஏன்னா தாய் தந்தையரும் அதிகமாக சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. பாவகிரகத்தின் தொடர்பு இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அமாவாசையில் இருக்கும்போது அப்பா அம்மா சம்பாரித்த சொத்தும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்காது. ஏன்னா இவங்க அப்புறம் மென்மேலும் வந்து இந்த குழந்தை வந்து அமாவாசையில் பிறந்தவங்க வந்து வளர்ச்சி அடைய ஒரு முதிர்வு வயசு 40 வயசுக்கு மேலே ஆகும்போது ஓரளவுக்கு செல்வாக்கான வாழ்க்கை இவங்களுக்கு வந்து அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும், பெனிஃபிட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு திருமணம் ஆன பின்னாடி ஒரு மனைவியோ ஒரு கணவனோ வந்த பின்னாடி இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். அது அந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு உண்டான அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்குது. பாவகிரகத்தின் தொடர்பு இருந்தால் தான். அதே சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தால் செல்வாக்கான வாழ்க்கை தான் உங்களுக்கு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், முழுசாக ஜாதகம் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு அந்த நம்பருக்கு பண்ணுங்கள். கமாண்டில் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னால் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் கமாண்டில் கேளுங்க, நான் சொல்லி பதிவிடுறேன். வாழ்த்துக்கள்.